ஓம் சாந்தி. ஏப்ரல் 16, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் இதயம் ஒரே ஒரு தந்தையில் மாத்திரம் பற்று வைத்து இருக்கின்றதா, அல்லது கர்ம உறவுமுறைகளில் பற்று வைத்துள்ளதா என உங்களுடைய ஸ்திதியை சோதித்து பாருங்கள். கேள்வி: உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் எந்த 2 விஷயங்களில் ஒரு நாளாந்த அட்டவணையை வைத்திருக்க வேண்டும்? பதில்: உங்கள் யோகம், உங்கள் நடத்தை பற்றிய ஒரு நாளாந்த அட்டவணையை வைத்திருங்கள். நீங்கள் அவசேவை ஏதாவது செய்தீர்களா என சோதித்து பாருங்கள். எப்பொழுதும் உங்களுடைய இதயத்தை கேளுங்கள், நான் தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றேன்? நான் என்னுடைய நேரத்தை வெற்றிகரமாக பயன்படுத்துகின்றேனா? நான் மற்றவர்களை பார்க்கின்றேனா? எனது இதயம் எவரது பெயரிலோ அல்லது ரூபத்திலோ பற்று வைத்துள்ளதா? பாடல்: உங்களுடைய முகத்தை உங்கள் இதய கண்ணாடியில் பாருங்கள். ஓம் சாந்தி. இதை கூறியது யார்? எல்லையற்ற தந்தை கூறினார்: ஓ ஆத்மாக்களே, ஆத்மாக்கள் உயிர் வாழ்பவர்கள். ஆத்மா பிரிந்து சென்றுவிட்டார் என கூறப்பட்டுள்ளது. உயிர் வாழ்ந்தவர் பிரிந்து சென்றுவிட்டார் என்பதே அதன் அர்த்தமாகும். இப்பொழுது தந்தை நேரடியாக இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். ஓ ஆத்மாக்களே, நீங்கள் இந்த பிறவியை மாத்திரம் பார்க்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்திருங்கள். ஏனெனில் நீங்கள் தமோபிரதானமாக ஆரம்பித்ததில் இருந்தே ஏணியில் கீழிறங்கி மேலும் தூய்மையற்றவர்கள் ஆகி வருகின்றீர்கள். ஆகையினால் நீங்கள் நிச்சயமாக பாவங்கள் செய்திருப்பீர்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். முன்னைய பிறவிகளின் எவ்வளவு பாவங்கள் இன்னமும் உங்கள் தலையில் இருக்கின்றன என எப்படி உங்களால் கூற முடியும்? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். உங்களால் எவ்வளவு நேரம் யோகத்தில் நிலைத்திருக்க முடிகின்றது? நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையுடன் நல்ல யோகம் செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் உங்கள் சொந்த இதயத்தையே சோதித்து பார்க்க வேண்டும். நான் தந்தையுடன் எந்த அளவிற்கு யோகம் செய்கின்றேன்? எவ்வளவு நேரத்திற்கு நீங்கள் யோகத்தில் நிலைத்திருந்து தூய்மையாகின்றீர்களோ அதற்கு ஏற்ப உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்கள் யோகமும் அதிகரிக்கும். நீங்கள் தூய்மை ஆகாது விட்டால் உங்களால் யோகம் செய்ய முடியாதிருக்கும். உங்களில் சிலர் நாள் முழுவதும் 15 நிமிடங்கள் கூட யோகம் செய்யாமல் இருக்கின்றீர்கள். உங்கள் இதயம் சிவ் பாபாவின் மீதா அல்லது ஷரீரதாரிகளின் மீதா பற்று வைத்துள்ளது என உங்களையே கேளுங்கள். அது கர்ம உறவுகளில் பற்று வைத்திருக்கிறதா? மாயை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே புயல்களை கொண்டு வருகின்றாள். உங்கள் ஸ்திதி என்ன என்று நீங்களே புரிந்து கொள்ள முடியும். உங்கள் இதயம் சிவ் பாபாவில் பற்று வைத்திருக்கின்றதா அல்லது எந்த ஷரீரதாரியின் மீதாவது பற்று வைத்துள்ளதா? அது கர்ம உறவு முறைகளில் பற்று வைத்துள்ளது என்றால் இன்னமும் பெருமளவு பாவங்கள் இருக்கின்றன என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாயை பின்னர் உங்களை குழிக்குள் தள்ளிவிடுகின்றாள். தாங்கள் சித்தி அடைவார்களா இல்லையா என்றும் தாங்கள் நன்றாக கற்கின்றார்களா இல்லையா என்றும் மாணவர்களால் உள்ளார புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வரிசை கிரமமானவர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுக்கே நன்மையை ஏற்படுத்த வேண்டும். தந்தை உங்களுக்கு இந்த வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். நீங்கள் தூய புண்ணிய ஆத்மாவாகி ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்பினால் தூய்மையாக இருப்பதே முதலாவது விஷயமாகும். நீங்கள் தூய்மையானவராகவே கீழே வந்தீர்கள். நீங்கள் தூய்மையானவராகவே வீட்டிற்கு திரும்ப வேண்டும்.
தூய்மையற்றவர்களால் ஒரு பொழுதும் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் என்றும் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றும் தொடர்ந்தும் உங்கள் இதயத்தை கேளுங்கள். பின் வரிசையில் அமர்ந்திருக்கும் மாணவர்களின் மனசாட்சி நிச்சயமாக அவர்களை உறுத்தும். ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அத்துடன் நல்ல நடத்தையும் இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்து உங்கள் தலையிலிருக்கும் பாவ சுமையை அகற்றுங்கள். நீங்கள் நினைவை கொண்டிருக்கும் வரை உங்கள் பாவ சுமையை அகற்ற முடியாது. ஆகையினால் நீங்கள் தந்தையுடன் பெருமளவு யோகத்தை கொண்டிருக்க வேண்டும். அதி மேலான தந்தை கூறுகின்றார், உங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அந்த நேரம் நெருங்கி வருகிறது. உங்கள் ஷரீரத்தை நீங்கள் நம்ப முடியாது. அனைத்து வகையான விபத்துகளும் திடீரென்று இடம்பெறுகின்றன. இப்பொழுது அகால மரணங்கள் நிறைந்த காலமாகும். ஆகையினால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். உங்கள் யோகத்தையும் முழு நாளின் செயற்பாடுகளையும் சோதிப்பதற்கு ஓர் அட்டவணையை வைத்திருங்கள். நாள் முழுவதும் எத்தனை பாவங்கள் செய்தீர்கள்? பாவங்கள் முதலில் உங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் தோன்றி பின்னர் செயல்கள் ஆகின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நல்ல செயல்கள் செய்வதற்கு நீதியான புத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எவரையாவது ஏமாற்றினீர்களா? நீங்கள் தேவையில்லாது பொய் கூறினீர்களா? நீங்கள் ஏதாவது அவசேவை செய்தீர்களா? ஒருவருடைய பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொள்வதனால் யக்ஞத்தின் தந்தையை நீங்கள் அவதூறு செய்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காமல் இருந்தால் உங்கள் நிலை என்ன ஆகும் என்பது பற்றி நீங்கள் மிகுந்த அக்கறை கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் இறுதியில் நீங்கள் பெருமளவு வருந்த வேண்டியிருக்கும். குறைந்த அந்தஸ்தை பெற இருப்பவர்கள் குறைந்த அந்தஸ்தையே பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என புரிந்து கொள்வதற்கு உங்கள் புத்தியை பயன்படுத்துங்கள். இந்த மந்திரத்தை அனைவருக்கும் கொடுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓர் இலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உலகத்து மக்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. தந்தையை நினைவு செய்வதே முதலாவதும் பிரதானமானதுமான விஷயமாகும். நீங்கள் படைப்பவரையும் படைப்பையும் பற்றி ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். தினமும் நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக உங்களுக்கு புதிய கருத்துக்கள் கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் பல்வகை ரூபத்தையும் விளங்கப்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியும். ஏணி படத்திற்கு பக்கத்தில் இந்த படத்தை வைத்து நீங்கள் எவ்வாறு வேறுபட்ட குளங்களுக்குள் செல்கின்றீர்கள் என விளங்கப்படுத்துங்கள். எவ்வாறு மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என நீங்கள் நாள் முழுவதும் கடைய வேண்டும். சேவை செய்வதனாலும் தந்தையின் நினைவு ஏற்படுகிறது. தந்தையின் நினைவை கொண்டிருப்பதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த வேண்டும். 63 பிறவிகளின் பாவங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உள்ளது என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் பாவம் செய்ததனால் சதோ பிரதானிலிருந்து தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் எனக்கு உரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆகையால் எந்த பாவ செயலையும் செய்யாதீர்கள். பொய் பேசுவது, அசுர குணங்களை கொண்டிருப்பது, குடும்பங்களை பிரிப்பது, வம்பளப்பது, சண்டையிடுவது அனைத்துமே பெருமளவு இழப்பை ஏற்படுத்துகின்றன. அவை உங்களின் யோகத்தை தந்தையிடமிருந்து துண்டிக்கின்றன. ஆகையினால் அது மாபெரும் பாவமாகும். சில மக்கள் அரசாங்கத்திற்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். அவர்கள் அரசாங்க ரகசியங்களை எதிரிகளிடம் கையளித்து பெருமளவு இழப்பை ஏற்படுத்துகிறார்கள்.
ஆகையினால் அவர்கள் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்கள் வாயிலிருந்து சதா இந்த ஞான ரத்தினங்களே வெளிவர வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் பயனற்ற செய்திகளை பற்றி கேட்கவும் கூடாது. இந்த ஞான விஷயங்களை மாத்திரமே பேசுங்கள். நீங்கள் எவ்வாறு தந்தையுடன் யோகத்தை கொண்டிருக்கின்றீர்கள், எவ்வாறு நீங்கள் ஒருவருக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள். நாள் முழுவதும் இந்த விஷயங்களை மாத்திரம் சிந்தியுங்கள். படங்களின் முன்னால் சென்று அமருங்கள். உங்கள் புத்தியில் ஞானம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் தொடர்ந்தும் பலவிதமான ரூபங்களை வழிபடுகின்றார்கள். ஆனால் அவற்றை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அது குருட்டு நம்பிக்கையும் சிலை வழிபாடும் ஆகும். பாரதம் இந்த விஷயங்களுக்கு மிகவும் பிரபல்யமானது. நீங்கள் இப்பொழுது இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு அதிக அளவு முயற்சி செய்கின்றீர்கள். கண்காட்சிகளுக்கு பலவிதமான மக்கள் வருகிறார்கள். சிலர் தாங்கள் வந்து பார்த்து புரிந்து கொள்வதற்கு அவை தகுதியானவை என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அவற்றை பார்ப்பார்கள், ஆனால் நிலையங்களுக்கு ஒருபொழுதும் செல்ல மாட்டார்கள். நாளுக்கு நாள் உலகின் நிலை மோசமடைகிறது. அதிக அளவு சண்டை நடக்கிறது. வெளிநாடுகளில் பல விஷயங்கள் நடைபெறுகின்றன. கேட்கவே வேண்டாம். பலர் இறக்கின்றார்கள். இந்த உலகம் தமோ பிரதானமானது. குண்டுகள் தயாரிக்கப்படக்கூடாது என அவர்கள் கூறுகின்ற போதிலும் மற்றவர்கள் பெருமளவு குண்டுகளை வைத்திருப்பதால் தாங்களும் அதை தயாரிக்க வேண்டும். இல்லாதுவிட்டால் தாங்கள் அவர்களுக்கு அடிபணிய வேண்டி வரும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். வெளியாகும் அனைத்து கருத்துகளும் விநாசத்திற்குரியவை. விநாசம் இடம்பெற வேண்டும். சங்கரர் அதை நடைபெற தூண்டியதாக கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தூண்டுதல்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை. நாங்கள் நாடகத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளோம். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவள் எனது குழந்தைகளையும் விகாரத்தில் விழச் செய்கின்றாள். உங்களுக்கு ஷரீரதாரிகள் எவர் மீதும் அன்பு வைக்காதீர்கள் எனவும், எவரது பெயர் ரூபத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள் எனவும் பலமுறை கூறப்பட்டுள்ளது. ஆனால் உங்களை ஒருவரின் ஷரீரத்தில் சிக்க வைக்கும் அளவிற்கு மாயை தமோபிரதானமானவள். நீங்கள் உணர முடியாத அளவிற்கு அவள் உங்களின் மூக்கை பிடித்துக் கொள்கின்றாள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத்தை பின்பற்றுமாறு பலமுறை விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் உங்களில் சிலர் அதை பின்பற்றுவதில்லை. ராவணனின் கட்டளைகள் உடனடியாகவே உங்கள் மனதில் பிரவேசிக்கின்றன. ராவணன் உங்களை சிறையிலிருந்து விடுவிக்க மாட்டான். தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நாங்கள் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது அரை கல்பத்து நோயிலிருந்து விடுவிக்கப்படுகின்றோம். நீங்கள் அங்கே இருக்கும் பொழுது உங்களின் ஷரீரம் நோயிலிருந்து விடுபட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பெருமளவு நோய்வாய்ப்பட்டுள்ளீர்கள். இந்த உலகம் இப்பொழுது மிகவும் ஆழ் நரகமாக உள்ளது. அம்மக்கள் கருட புராணத்தை, ஒரு சமய நூலை படிக்கின்றார்கள். ஆனால் அதை வாசிப்பவரோ அல்லது அதை கேட்பவரோ அதை பற்றி எதையுமே புரிந்து கொள்வதில்லை. முன்னர் தான் பக்தியில் அதிக அளவு போதை கொண்டிருந்ததாக பாபாவே கூறுகின்றார். பக்தியின் மூலம் கடவுளை சந்திக்க முடியும் என கேள்விப்பட்டதால் அவர் சந்தோஷம் அடைந்து தொடர்ந்தும் பக்தியை செய்தார். நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியதால் அழைத்தீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். நீங்கள் பக்தி செய்ததும் நல்லதே. எனவே பின்னர் ஏன் கடவுளை நினைவு செய்கின்றீர்கள்? கடவுள் வந்து பக்தியின் பலனை கொடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. அவர் என்ன பலனை கொடுப்பார்? எவருக்குமே இது தெரியாது. தந்தை கூறுகின்றார், கீதையை கற்பவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அவர்களே எங்களது தர்மத்திற்கு உரியவர்கள். கடவுள் பேசுகின்றார் என்பதே கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள முதலாவதும் பிரதானமானதுமான விஷயமாகும். இப்பொழுது கீதையின் கடவுள் யார்?
கடவுளின் அறிமுகம் தேவைப்படுகிறது. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா யார் என்று உங்களுக்கு இப்பொழுது தெரியும். மக்கள் இந்த ஞான விஷயங்களைப் பற்றி மிகவும் பயப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் பக்தியை மிகவும் விரும்புகின்றார்கள். அவர்கள் ஞானத்திலிருந்து 3 மைல்களுக்கு அப்பால் ஓடுகின்றார்கள். தூய்மையாகுவது மிகவும் நல்லது. இப்பொழுது தூய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு பழைய உலகம் அழிக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் அவர்கள் இதை முற்றிலும் கேட்பதில்லை. தந்தையின் வழிகாட்டல்களாவன தீயதை கேட்காதீர்கள். மாயை பின்னர் கூறுகின்றால் பாபாவின் விஷயங்களை கேட்காதீர்கள். மாயையின் வழிகாட்டல்களான சிவ் பாபாவின் ஞானத்தை கேட்காதீர்கள். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்காதவாறு மாயை உங்களை பலமாக அறைகின்றாள். பின்னர் உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை. நீங்கள் உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் ஷரீரதாரிகளையும் மாத்திரம் நினைவு செய்து பாபாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆனால் அவர்கள் கீழ்ப்படிவற்றவர்களாகி நான் இன்னார் இன்னாரை நினைவு செய்கின்றேன் என கூறுகிறார்கள். நீங்கள் மற்றவர்களை நினைவு செய்தால் வீழ்ந்து விடுகின்றீர்கள். அந்த விஷயங்களில் நீங்கள் விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகம் முற்றிலும் அழுக்கானது. ஒரு புதிய ஸ்வர்க்கம் எங்களுக்காக ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தையினதும் உலக சக்கரத்தினதும் அறிமுகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் பெற்றுள்ளீர்கள். ஆகையினால் இந்த கல்வியில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தந்தை கூறுகின்றார், உங்களின் உள்ளே பாருங்கள். நாரதரின் உதாரணம் இருக்கிறது. ஆகையால் தந்தை கூறுகின்றார், நீங்கள் தந்தையை எந்தளவிற்கு நினைவு செய்கின்றீர்கள் என உங்களையே பாருங்கள். நினைவு செய்வதன் மூலம் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்களுடைய சந்தர்ப்பங்கள் எவ்வாறாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் சிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வேறு எவர் மீதும் அன்பு வைக்காதீர்கள். இறுதியில் நீங்கள் உங்கள் ஷரீரத்தை நீக்கி செல்லும் பொழுது சிவ் பாபாவின் நினைவு மாத்திரமே இருக்க வேண்டும். சிவ் பாபாவை நினைவு செய்து சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுங்கள். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுபவர்கள் யாரென எவருக்குமே தெரியாது. பிராமணர்களாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தவர் யார்? பிராமணர்களாகிய உங்களை சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆக்குபவர் யார்? புள்ளி வடிவானவராகிய பரமாத்மாவான பரம தந்தையே ஆவார். ஆகவே அவரும் சுயதர்ஷன சக்கரதாரியா? ஆம், அவரே அனைவரிலும் முதன்மையானவர். இல்லாதுவிட்டால் யாரால் பிராமணர்களாகிய எங்களை இவ்வாறு ஆக்க முடியும்? அவரிடம் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி அனைத்து ஞானமும் உள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்களும் அவ்வாறே ஆகின்றீர்கள். அவரும் ஓர் ஆத்மாவே. பக்தி மார்க்கத்தில் விஷ்ணு இந்த சக்கரத்தை வைத்திருப்பதாக காட்டியுள்ளார்கள். பரமாத்மாவே திரிகாலதரிசியும் திரிமூர்த்தியும் திரிநேத்ரியும் என நாங்கள் கூறுகின்றோம். அவர் எங்களை சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆக்குகின்றார். எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக நிச்சயமாக அவர் ஒரு மனித சரீரத்தில் பிரவேசிப்பார். படைப்பவரால் மாத்திரமே எங்களுக்கு படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ஞானத்தை கொடுக்க முடியும். எவருக்குமே படைப்பவரை தெரியாததால் அவர்கள் எங்கிருந்து படைப்பின் ஞானத்தை பெற முடியும்? சிவ் பாபா சுயதர்ஷன சக்கரதாரி என நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அவரே ஞானக்கடல். நாங்கள் எவ்வாறு 84 பிறவிகளின் சக்கரத்தில் பிரவேசிக்கின்றோம் என அவருக்கு தெரியும். அவர் மறுபிறப்பு சக்கரத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆனால் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஞானம் அவரிடம் உள்ளது. ஆகையினால் சிவ் பாபாவே முதலாவது சுயதர்ஷன சக்கரதாரி ஆவார். சிவ் பாபாவால் மாத்திரமே எங்களை சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆக்க முடியும். அவர் எங்களை தூய்மையாக்குகின்றார். ஏனெனில் அவரே படைப்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவார்.
ஒரு தந்தைக்கு அவரது குழந்தைகளின் வாழ்க்கை பற்றி தெரியும். சிவ் பாபா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனையை நடத்துகின்றார். அவர் கரண் கராவன்கார். நீங்கள் கற்பதுடன் மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு கற்பித்து பின்னர் கூறுகின்றார், நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். சிவ் பாபாவே உங்களை சுதர்ஷன சக்கரதாரிகள் ஆக்குபவர். அவர் கூறுகின்றார், என்னிடம் உலக சக்கரத்தின் இந்த ஞானம் உள்ளது. இதனாலேயே என்னால் உங்களுக்கு இதை கொடுக்க முடிகின்றது. எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள்? உங்கள் 84 பிறவிகளின் கதையை நீங்கள் உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். இந்த அளவையேனும் உங்கள் புத்தியில் வைத்திருந்தால் நீங்கள் பூலோகத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆக முடியும். இது ஞானமாகும். யோகத்தின் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். முழு நாளினதும் அட்டவணையை வைத்திருங்கள். நீங்கள் நினைவை கொண்டிருக்காது விட்டால் எவ்வாறு ஓர் அட்டவணையை வைத்திருப்பீர்கள்? நாள் முழுவதும் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இந்த அளவையேனும் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் இல்லையா? சிலர் தாங்கள் எத்தனை சமய நூல்களை கற்றுள்ளார்கள் அல்லது எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளார்கள் போன்றவற்றுக்கான ஓர் அட்டவணையை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு நேரம் நினைவில் நிலைத்திருந்தீர்கள் என்றும் எத்தனை பேருக்கு தந்தையின் அறிமுகத்தை சந்தோஷமாக கொடுத்தீர்கள் என்றும் நீங்கள் கூறுவீர்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற ஞான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கடையுங்கள். நீங்கள் பெற்ற இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். தினமும் ஒரு முரளியை வாசியுங்கள். அதுவும் மிகவும் நல்லது. ஒரு முரளியிலிருந்து நீங்கள் பெற்ற கருத்துகள் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் கடையுங்கள். வெளிநாட்டில் வசிப்பவர்கள் இங்கே வசிப்பவர்களை விட அதிகளவில் பாபாவை நினைவு செய்கிறார்கள். பாபாவை பார்த்திராத பந்தனத்தில் உள்ள பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் பாபாவை அதிகளவு நினைவு செய்கிறார்கள். அவர்கள் சதா போதையில் இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் பொழுதே அவர்கள் காட்சிகளை காண்கிறார்கள். அல்லது இந்த ஞானத்தை கேட்பதனால் அவர்களின் நம்பிக்கை அதிகரிக்கிறது. ஆகவே தந்தை கூறுகின்றார், எவ்வளவு மேன்மையான அந்தஸ்தை நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் என தொடர்ந்தும் உங்களையே பாருங்கள். உங்கள் நடத்தை எவ்வாறு உள்ளது? எந்த உணவினாலோ அல்லது பானத்தினாலோ நீங்கள் தூண்டப்படுகின்றீர்களா? அவ்வாறான பழக்கங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள். பிரதான விஷயம் கலப்படமற்ற நினைவை கொண்டிருப்பதாகும். உங்கள் இதயத்தையே கேளுங்கள். நீங்கள் யாரை நினைவு செய்கின்றீர்கள்? எவ்வளவு நேரம் நீங்கள் மற்றவர்களை நினைவு செய்கின்றீர்கள்? நீங்கள் ஞானத்தை கிரகித்து உங்கள் பாவங்களை அழிக்க வேண்டும். சிலர் அவ்வாறான பாவங்களை செய்கின்றார்கள். கேட்கவே வேண்டாம். கடவுள் கூறுகின்றார், இதை செய்யுங்கள். எவ்வாறாயினும் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மற்றொருவரின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றேன். அதாவது அவர்கள் மாயையின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றார்கள். அச்சா, மாயையின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதை தொடருங்கள். நீங்கள் ஒன்றில் ஸ்ரீமத்தை அல்லது உங்களின் சொந்த மனதின் கட்டளைகளை பின்பற்ற முடியும். அந்த நிலையில் எந்த அளவிற்கு உங்களால் சித்தியடைய முடியும் என சோதித்து பாருங்கள். என்ன அந்தஸ்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்? இல்லாது விட்டால் 21 பிறவிகளுக்கு நீங்கள் இழப்பினால் வருந்துவீர்கள். நீங்கள் உங்கள் கர்மாத்மி நிலையை அடைகின்ற பொழுது ஷரீர உணர்வு என்ற வார்த்தை இருக்க முடியாது. இதனாலேயே உங்களுக்கு ஆத்ம உணர்வுடையவர் ஆகுமாறு கூறப்படுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம்.
தாரணைக்குரிய சாரம் 1. இந்த யஜ்யத்தின் தந்தையை அவதூறு செய்யும் வகையில் அவ்வாறான செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். தந்தையினால் கொடுக்கப்பட்ட நீதியான புத்தியின் மூலம் நல்ல செயல்களை செய்யுங்கள். ஒரு பொழுதும் எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். 2. ஒருவர் மற்றவரிடம் பயனற்ற செய்திகளை பற்றி கேட்காதீர்கள். உங்கள் மத்தியில் இந்த ஞான விஷயங்களை மாத்திரமே பேசுங்கள். பொய் பேசுவதையும் அசுர குணங்களை கொண்டிருப்பதையும் குடும்பங்களை பிரிப்பதையும் விட்டுவிடுங்கள். உங்கள் வாயிலிருந்து இந்த ஞான ரத்தினங்கள் மாத்திரம் வெளிவர வேண்டும். தீய விஷயங்களை கேட்கவோ அல்லது பேசவோ வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் எதிரிகளான 5 விகாரங்களையும் மாற்றி அவற்றை உங்களுடன் ஒத்துழைக்கச் செய்வதன் மூலம் மாயையை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆகுவீர்களாக. வெற்றி பெறுகின்ற ஒருவர் நிச்சயமாக தனது எதிரியின் ரூபத்தை மாற்றுவார். எனவே நீங்கள் உங்களின் எதிரிகளான விகாரங்களை மாற்றி அவற்றின் ஒத்துழைக்கும் ரூபமாகவும் மாற்றுகின்றீர்கள். அதனால் அவை சதா உங்களுக்கு தொடர்ந்து வணங்கும். காமம் என்ற விகாரத்தை நல்லாசிகளாக மாற்றுங்கள். கோபத்தை ஆன்மீக போதையாக மாற்றுங்கள். பேராசையை சலனத்திற்கு அப்பாற்பட்டதாக ஆக்குங்கள். பற்றை அன்பாக மாற்றுங்கள். உங்களின் ஷரீரத்தின் அகங்காரத்தையும் சுயமரியாதையாக மாற்றுங்கள். அப்பொழுது நீங்கள் மாயையை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆகுவீர்கள். ஸ்லோகம். எனது என்ற உணர்வானது நிஜ தங்கத்தில் கலக்கும் பொழுது அதன் பெறுமதியை குறைக்கும் ஒரு கலப்படமாகும். ஆகவே எனது என்ற உணர்வை முடித்துவிடுங்கள். அவ்யக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நீங்கள் எந்த ஒரு பணியிலும் அல்லது எந்த ஒரு சேவையிலும் தனியாக இருப்பதாக உணர்ந்தால் களைப்படைந்து விடுவீர்கள். அதன் பின்னர் 2 கைகளை கொண்டவர்களை உங்களின் சகப்பாடியாக்கி 1000 கரங்களை கொண்ட ஒரே ஒருவரை மறந்து விடுவீர்கள். 1000 கரங்களை கொண்ட ஒரே ஒருவர் தனது வீட்டை விட்டு வந்து உங்களுக்கு அவரின் சகவாசத்தை கொடுக்க வந்திருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அவரை உங்களுடன் ஒன்றிணைந்து வைத்திருக்கின்றீர்கள்? இல்லை. சதா உங்களின் புத்தியால் ஒன்றிணைந்தவராக இருங்கள். நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.